ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியனுடைய அடையாளம் என்பது அவனுடைய ஆவிக்குரிய மனிதன் அந்த புதிதாய் கிறிஸ்துவின் சாயலிலே உருவாக்கப்பட்ட ஆவியை அது குறிக்கிறதா இருக்கிறது. த கோர் ஐடென்டிட்டி ஆஃப் எ பிலீவர் இஸ் த இன்னர் மேன். உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன் புது சிருஷ்டியாய் தேவனிலே பிறந்த பொழுது ஆவிலே உருவாக்கப்படுகிறான். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அங்கே தேவனுடைய சாயல், தேவனுடைய சுவாபம் நமக்கு நேரடியாய் நம்முடைய ஆவியிலே தேவன் தந்தருளுகிறார். அங்கே தன்னுடைய ஜீவனையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். God gives his nature and eternal life into our recreated spirit. அல்லேலூயா. மனிதன் அடிப்படையிலே அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கிறான். இஸ் a spirit being. தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷ ஆவியிலே தம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து அங்கே தேவனுடைய நீதியிலும் அந்த புதிய ஜீவனுக்குள்ளும் அவனை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அங்கே அந்த பழைய வாழ்க்கை முறையை அங்கே ஒளிந்து போகிறது. ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதே தவிர மனம் புதுப்பிக்கப்படவில்லை. Only the spirit is recreated but the mind is the old one. அங்கே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவன், ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். மனம் புதிதாகவில்லை, புதிதாக்கும்படி தேவன் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். ரோமர் 12:2 வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டிய நாம் 5 அறிவை கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறோம். அது ஆபத்தானது, கிறிஸ்துவுக்கு எதிர்மறையானது, நம்முடைய விசுவாசத்துக்கும் எதிர்மறையானது. 5 அறிவு என்று சொல்லுகிற பொழுது நீங்களுடைய கண்களிலே காண்பது, காதிலே கேட்பது, நீங்கள் தொடுவது, நீங்கள் சுவைப்பது, நீங்கள் நுகர்வது. நான் எது கண்ணில் பார்க்குறனோ, எது காதில் கேட்குதோ, எது யோசனைக்கு வருதோ அதை வைத்து நாம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற பிரசங்கம் கேட்கிற பொழுது நன்றாய் தெரிகிறது. நமக்கு ஒரு உற்சாகம், வாஞ்சை வருகிறது. ஆனால் நம்ம அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே நம்ம போகிறோம். மறுபடியுமாய் அந்த பழைய மனுஷனுடைய பழைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? யூ ரிசீவ் த வேர்ட், தட் ரெவலேஷன் வேர்ட், யூ ஷுட் லீவ் இன் தட் வேர்ட். அந்த வார்த்தையை கேட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த ஆவியிலே சொல்லப்பட்ட அந்த வசனங்கள், வார்த்தையை வைத்து அந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாழ வேண்டும். வார்த்தையை வசனத்தை கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையிலிருந்து மறுபடியும் பழைய மாமிச சிந்தையோடு 5 அறிவோடு வாழாதிருங்கள். அங்கே தேவன் மகிமைப்படுகிறதில்லை, தேவன் அங்கே வாசமாயில்லை. தேவன் உன் ஆவியிலே இருக்கிறார். உன்னுடைய மனம் புதிதாகட்டும். 5 அறிவை அல்ல, ஆவிக்குரிய தேவனாகிய கர்த்தர் உன் ஆவியில் இருக்கிறார். Let that dominate you. அந்த ஆவிதான் உங்களை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய தயவுக்காய் நன்றி. உம்முடைய சாயல், உம்முடைய சாபம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நாங்கள் எங்களுடைய பழைய புத்தியை கொண்டு மறுபடியும் அவைகளுக்குள்ளே வாழாமல் ஆவியிலே நீ சொல்லப்படுகிற சத்தியங்களை வைத்து அந்த சத்தியம் எங்களுடைய ஆழ்மனதிலே பதித்து ராஜா, நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ அந்த ஆவிக்குரிய வசனங்கள், சத்தியம் எங்களுடைய மனதை ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ணி, ஆண்டவரே எங்களுடைய சரீரமும் அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் நீர் எங்களை வழி நடத்த ராஜா. இந்த பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன். காட் bless you.